Okay. In this problem, first we have to find PCN of the compound statement. இதான் எல்லாமே கம்பைன் பண்ணி வரதா என்னது compound statement. P அப்படினு சொல்றது proportion. Compound statement உள்ள நிறைய ஸ்டேட்மென்ட் வருது. இங்க எத்தனை ஸ்டேட்மென்ட் வருதுன்னா P represent one statement, Q another statement, R another statement. So three statement வந்து என்ன செய்றாங்க கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. This is called the compound statement. For this compound statement, we have to find principal conjective normal form. After finding principal conjective normal form, we have to find principal disjunctive normal form. Okay, சரி. இப்போ நல்லா பாத்துங்க. இதுல between each proportion, if you find R symbol, we have to find PCNF. லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும் ரெண்டு ப்ரொபோர்ஷன் இருக்குது இன் பிட்வீன் என்ன சிம்பல் வந்துச்சு and சிம்பல் சோ and சிம்பல்ஸ் வேணும்னா எதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும் PDNF R சிம்பல் வந்துச்சுனா என்ன செய்யணும் PCNF ஓகே இப்போ அத சைடுல நோட் பண்ணிடணும் here between proportion or between P R and Q R symbol is there. So find PCNF. So find PCNF first. சரிதா இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இந்த இடத்துல find the PCNF of கொடுத்து இந்த இடத்துல and போட்டுருக்காங்க இதுலயே and இது பிராக்கெட் வெளிய வரவே கன்சிடர் பண்ணாத சரிதா அந்த P proportions in between proportions which symbol will come that is very important இங்க எல்லாமே and இருக்குது அப்போ find PCNF னு கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் first PDF ன கால்குலேட் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் PCNF அதான் பண்ண முடியும் தெரியுதா பட் இங்க என்ன டைரக்டா இருக்குது R symbol சோ நம்ம என்ன செய்ய போறோம்னா PCNF கால்குலேட் பண்ண போறோம் தெரியுதா நான் ஒரு நோட் போட்டுறேன் PDNF கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம் true values கொண்டு வருவோம் அப்படிதானா PCNF கால்குலேட் பண்றதுக்கு false ஸ்டேட்மென்ட் போட்டு வருவோம் தேவையில்லாமலாம் யூஸ் பண்ண கூடாது லாஸ்ட் ப்ராப்ளத்துல ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து தெரியுதா ஆனா PQ ரெண்டும் கம்பைன்ட் ஆகி வரணும் பட் ஒண்ணுல வந்து எப்படி இருக்கு நெகேஷன் P மட்டும் இருக்கும் சோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் T னு ஒரு டம்மி வேரியபிளை கொண்டு வந்தோம் தெரியுதா here PQR மூணு ஸ்டேட்மென்ட் இருக்கு சோ ஒரு பிராக்கெட்டுக்குள்ள எத்தனை வரணும் எத்தனை ஸ்டேட்மென்ட் வரணும் PQR மூணுமே வரணும் தெரியுதா சரி இப்போ எப்படின்னு பாத்துங்க ஃபர்ஸ்ட் லெட்ஸ் A இத வந்து A ன்னு எடுக்கறேன் எதை A ன்னு எடுக்கறேன் தந்திருக்க given data PRR and PR negation Q தெரியுதா இத எடுக்கறேன் உனக்கு நேத்துக்கு தான் ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுதானா சரி இப்போ பாத்துங்க இப்போ இதுல வந்து யாரு மெஜாரிட்டி ஆரா ஆண்டா இதுல வந்து மெஜாரிட்டிஸ் வரும்போது எப்படி வரும் யார் வாரா யாரு ரெண்டுலயுமே ஆறு தான் இருக்குது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நடுவில் மட்டும்தான் யார் இருக்கா and சிம்பிள் இருக்கு சரி அப்போ இதுல நீ சிம்பிளை வந்து நீ என்ன பண்ணலாம்னா இதை மெஜாரிட்டின்னு கன்சிடர் பண்ணலாம் இல்லாட்டா இதை மெஜாரிட்டின்னு கன்சிடர் பண்ணலாம் எதுனாலும் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் அப்படி இல்லை இங்கே என்ன சிம்பிள் இருக்கும் சாரி இங்க and இருக்கும் இங்கே and இருக்கும் இங்க ஆர் சாரி லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு ஒரு இடத்துல மட்டும் எப்படி இருக்கும் சிம்பிள் வந்து ஆர் இருக்கும் இது எல்லாமே எப்படி இருக்கும் and இங்க and இருக்கும் இங்க எப்படி இருக்கும் and சோ இது எல்லாமே மெஜாரிட்டி ஆயிரும் இது என்ன ஆயிரும் மைனாரிட்டி நான் லாஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இங்க வந்து அந்த மைனாரிட்டி சிம்பிள் வந்து எங்க இருக்குது மிடில் இருக்கு தெரியுதா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் இதுல எதையுமே மைனாரிட்டி மெஜாரிட்டி கொண்டு வரவே முடியாது தெரியுதா லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பாரு இப்படி இருக்கும் P R Q இதுல வந்து and சிம்பிள் இங்க P and negation Q இப்படி இருந்துச்சு இப்போ இதுல எப்படி இருக்கும் இது வந்து மைனாரிட்டி ஏன் இங்க and இருக்கு இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் சரி இது மைனாரிட்டி ஆகும் இது என்ன ஆகும்
மெஜாரிட்டி. சோ டிஸ்ட்ரிபியூஷன் லா யூஸ் பண்ணும்போது எதை ஸ்ப்ளிட் பண்ணணும்? இத A இத B ன்னு எடுத்துருப்பேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பார்ட்டியா எடுப்போம் C. அப்படிதானே? லாஸ்ட் பாடம் வீட்ல போய் பாத்தீங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்தோம். தெரியுதா? அப்படியே சுத்தி போயிரு. சரி. பட் இங்க நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரே ஒரு டைம் ஹேண்ட் இருக்குது. பட் இந்த ரெண்டுலுமே மெஜாரிட்டி என்ன இருக்குது? R இருக்குது. இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? இதை மைனாரிட்டின்னு எடுக்க முடியாது. இதை என்ன செய்ய முடியாது? மைனாரிட்டின்னு கொண்டு வர முடியாது. தெரியுதா? சோ அப்ப நம்ம வந்து எதனால என்ன செஞ்சிடலாம்? மைனாரிட்டி மெஜாரிட்டி நம்மளே என்ன செஞ்சிடலாம்? ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். சோ நம்ம இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை எடுத்துப்பாரு. இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. சோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அத பாரு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொல்லுது? இப்படி இருக்குது. A and B are C. இப்படி இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. எப்படி வரும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா? A and B are A and C. தெரியுதா? A and B இந்த சிம்பிள் எங்க வந்துரும்? இதுல வந்துரும். நெக்ஸ்ட் A and C. இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்போ இந்த லாவை தான் இதுல யூஸ் பண்ண போறேன். தெரியுதா? இப்போ P R R and இது கூட லிங்க் பண்ண போறேன். P இத ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் எடுத்து. புரியுதா? இதுல சிம்பிள் என்ன இருக்குது? R போட்டுங்க. நெக்ஸ்ட் P R R and சரி P R R போட்டாச்சுல, இது ஒரே சிம்பிள். and negation Q and negation Q. நல்லா பாத்துக்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கம்பைன் ஸ்டேட்மெண்டா எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வந்துடும். தெரியுதா? யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்குலாம் இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ என்ன செய்யணும்? பென்சில் வச்சு சைட்ல நோட் பண்ணிக்க. இல்ல சார் எனக்கு டைரக்டாவே ஐடியா இருக்குது, நான் இப்படியே போட்டுருவேன்னா டைரக்டா போடலாம். தெரியுதா? சோ இதுல என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம்? என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம்? இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. தெரியுதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணியாச்சா? சரி, அடுத்து உள்ள பாரு. P R R and P. இங்க பாரு, P R R and negation Q. தெரியுதா? and negation Q. சோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் இதுல வந்து P Q R எல்லாமே இங்க இருக்குது. பட் இங்க வந்து P இருக்குது, வேற எந்த டேர்மும் இல்ல. தெரியுதா? சரி, இப்போ இதுல நம்ம என்ன லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க, ஒரு நிமிஷம் ஸ்டில் பண்ணிக்க. கொஸ்டின் நம்ம எழுதுனது கரெக்டான செக் பண்ணிடுவோம். ஒரு சின்ன இதுல கரெக்ஷன் என்னன்னா, இதுல P and R மட்டும் தான் இருக்குது. இதுல என்ன இருக்குது? P and Q. பட் டோட்டல் ப்ரொபோர்ஷன் என்னெல்லாம் வருது? PQ PQR PQR 3 ப்ரொபோர்ஷன் வருது. listen carefully. 3 proportion, but இங்க என்ன இருக்குது? 2 proportion. So நம்ம இதுல வந்து டம்மி வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். லாஸ்ட் காலம் அப்படி இல்ல, லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணோம். இங்க வந்து நல்லா பாத்துக்க, P R மட்டும் தான் இருக்குது. இங்க என்ன இருக்குது? P Q இருக்குது. சோ இல்லாத ஸ்டேட்மெண்ட் அது கூட கொண்டு வரணும் அப்படின்னா டம்மி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். டம்மி PCNF நம்ம நோட்ல போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணோம்? நோட்ல இருக்குல்ல, அந்த நோட்டை ரீட் பண்ணுங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ள என்ன செய்யணும்? இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். தெரியுதா? சரி, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம போட்டுக்க. இப்போ இதுல வந்து P R R. தெரியுதா? இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ் கொண்டு வரணும். ஃபால்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நல்லா காட்டுங்க. இப்போ P இருக்குது, R ஃபால்ஸ். இப்படி இருக்குதுன்னு P R R ஃபால்ஸ். இதுல என்ன ரிசல்ட் வரும் நம்மளுக்கு? ஃபால்ஸ் எழுதணுமா P எழுதணுமா? ட்ரூத் டேபிள் நல்லா பாரு. இது ட்ரூவா இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது என்ன வரும்? ட்ரூ. இதுல ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். என்ன வரும்? ஃபால்ஸ். அப்போ this statement depend upon which variable? P. தெரியுதா? இத சைடுல நம்ம ஞாபகம் வச்சுக்க. இப்போ பாரு, P R R இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல R ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும். இப்போ சிம்பல்ஸ் சேஞ்ச் ஆகுமா பாரு. இதோட வேல்யூ என்னது? வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி P R R R ஃபால்ஸ்.
what is the result? இதே தான வரும். இதோட ரிசல்ட் என்ன வரும்? PRR தான வரும். So without loss of generality we can write like this. So இது அப்படி போடுங்க. Next, and PR negation Q இதுல அடிக்கலாம் RF false statement. ஏனா இதோட ரிசல்ட் என்னதான்? they same. So without loss of generality you will get like this. நம்ம இத வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். ஏனா நமக்கு एक्चुअली எத்தனை ப்ரொபோர்ஷன் இருக்குது? PQR. பட் நமக்கு ஒரு ஸ்டேட்மென்ட்ல என்ன தந்திருக்காங்க? PR. சோ இத வந்து நம்ம என்ன செய்யணும்? இதுல மிஸ்ஸிங் ஆவுற டேர்ம் வந்து என்ன செய்யணும்? இது கூட கொண்டு வரணும். சோ ஆட் பண்றதுக்கு நம்ம we have to use without loss of generality format. அத நான் நோட்ல வந்து உங்களுக்கு தந்திருக்கேன். PDNF கால்குலேட் பண்ணனும்னா and போட்டு என்ன செய்யணும்? ட்ரூத் டேபிள் போடணும். PCNF கால்குலேட் பண்ணா என்ன செய்யணும்? R போட்டு F false statement ஆட் பண்ணனும். ரீசன் என்ன இருக்குது? PRF gives P. ஓகேவா? பரவாயில்லை வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் listen, PRR and false statement. listen, இதுல இல்லாத டேர்ம் என்னது? இதுல என்ன இல்லாத டேர்ம் என்னது? Q. so Q வந்து false ஆ கன்வர்ட் பண்றதுக்கு Q and negation Q. இந்த ஸ்டேட்மென்ட் தான் false statement. so this false statement can be written as எப்படி எழுதலாம்? Q and negation Q. ஏன் இதுல Q கொண்டு வந்துட்டோம்? இதுல எது இல்ல? எது இல்ல? Q இல்ல. அதனால இந்த F வந்து இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணிட்டோம். சரிதா? இதோட வேல்யூ என்னது? Q negation sorry Q and negation Q ஓட வேல்யூ என்னது? டேய் ஸ்டேட்மென்ட்லாம் படிச்சீங்களா டேய்? Q and negation Q என்னது? false. அதே போல P and negation P என்னன்னா வரும்? false. சரிதா? so false can be written as நம்ம எழுதலாம். சரிதா? சரி, இத க்ளோஸ் பிராக்கெட். நெக்ஸ்ட் PR negation Q. இதுல மிஸ்ஸிங் ஆன டேர்ம் என்னது? R. so the R F எப்படி கன்வர்ட் ஆகும்? R and negation R. R and negation R. ஓகே தானா? அடுத்து நெக்ஸ்ட் எல்லாம் பாத்துக்க. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இதுல நீங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி பாத்துறலாம். இதுல எது மெஜாரிட்டி? R. இதுலயே R இருக்குது, இதுலயே என்ன இருக்கு? R இருக்குது. இது என்னது? மைனாரிட்டி. சோ இது மைனாரிட்டி மெஜாரிட்டி டேர்ம்ஸ் அப்படியே எடுத்துறணும். டேக் இட் as A. மைனாரிட்டி டேர்ம் வந்து என்ன செய்ய போறோம்? ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இது வந்து B C. யூஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நம்ம லாஸ்ட்ல போட்டோம்ல அந்த சென்டென்ஸை கொண்டு வரணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா கொஞ்சம் ஸ்டில் பண்ணிங்க ஃபாஸ்டா. ஸ்டில் சரி, லிசன். இது ஏன் இப்படி கொண்டு வரணும் தெரியுதாரு? இதுல மட்டும் இதை ஏன் ஏன் எடுக்கிறோம்? why we are taking this as B and C? majority minority because இங்க எப்படி இருக்குது? R. இங்க எப்படி இருக்குது? R. அப்ப ரெண்டுலயுமே R majority, minority என்னது? and. so minority நம்ம என்ன செய்யணும்? split பண்ணணும். majority என்ன செய்யணும்? அப்படியே வச்சிருக்கணும். தெரியுதா? நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணிக்க. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நமக்கு தெரியும். A R B and C. நம்ம அந்த சைடுல அத நோட் பண்ணிக்க. ஏன்னா அத மேல நோட் பண்ணிடுவோம். A R B and C. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா பாத்துக்க. A இதுல என்ன சிம்பல்? R. B இது உள்ள வருது. A or B உள்ள சிம்பல் என்ன இருக்குது? and. so and A or C. this is a distributive law. இத நேரா கொண்டு அப்ளை பண்ணிரு. P R R. next இதுல என்ன சிம்பல் இருக்குது? R. இது என்ன செய்யணும்? Q கூட கம்பைன் பண்ணிடுங்க பிராக்கெட். next இது என்ன சிம்பல் இருக்குது? and P R R and negation Q and negation Q. so என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணிருக்கோம். next அடுத்து and bracket ஓபன் பண்ணிக்க.
இப்ப பாரு இதுல மெஜாரிட்டி யாரு மைனாரிட்டி யாரு? இது மெஜாரிட்டி, ஏன்னா வெளியே யாரு இருக்கா ஆர், இங்க யாரு இருக்கா ஆர், சோ டபுள் ஆர் இருக்குது. சோ திஸ் இஸ் அ மெஜாரிட்டி. சோ மெஜாரிட்டி டேர்ம்ஸ் அப்படியே என்ன செய்யணும் ஏன்னு எடுத்துக்க. மைனாரிட்டி டேர்ம் என்ன செய்யணும் ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் லா யூஸ் பண்ண போறோம். இது பி சி. 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா உனக்கே நல்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். தெரியுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா கவனிச்சுட்டே வா. சோ இதுல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி எழுதி போட்டுக்கலாம், எங்க எழுதலாம், நோ நீட் டு ரைட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஏ பி ஆர் நெகேஷன் கியூ. என்ன சிம்பிள் இருக்கு ஆர் ஆர் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க. இது என்ன சிம்பிள் வருது and p r negation q, p r negation q பிராக்கெட் போட்டுக்க. இதுல என்னது r negation r, r negation r. தெரியுதா? இப்ப நல்லா பாரு, எல்லா டேர்ம்லயும் p q இருக்குது r இருக்குது. p q r, p q r, p q r, p q r இருக்குதா? வந்துட்டா எல்லாமே? சரி இருமா பாரு, நல்லா பாரு. negation which gives listen, எல்லாத்துலயும் சேம் சிம்பிள் வேற, சேம் சிம்பிள் வேற. சோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணிடலாம். p negation q negation r சரிதா? ஒன் மோர் ஸ்டெப் நம்ம போட்டுடலாம். இதுல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாம். சரிதா? இல்லனா இதுல வந்து நம்ம brackets எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிடலாம். because all the terms are different and உள்ள சிம்பிள் என்ன இருக்கு r. so இத ஒரு கரெக்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். p r q r r and p r r p q தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப negation q r. அதாவது next and p negation q r r ரிப்பீட் ஆகக்கூடியதை நம்ம வந்து லாஸ்ட்ல எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட்ல உள்ளது and p r negation q r negation r. அதாவது p q r ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டேன். இதுல வந்து என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ். சரி, இப்போ நீ அதை மென்ஷன் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, அது அப்படியே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ இதுல எது ரிப்பீட் ஆகும் பாரு. ஃபர்ஸ்ட் டேர்ம் செப்பரேட்டா இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆகுது ரிப்பீட்டட். these two terms are repeated, so I will take any one of the term. if any one of the term repeated means we have to take only one term from the same. so p v r q r r and p r negation q r r இதுல ரெண்டுல எந்த டேர்ம் எடுக்கணும் ஒரே டேர்ம், ஏன்னா ரெண்டுமே ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் and p r negation q r negation r. so this is a answer for PCNF a. இது என்னது PCNF. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணா PDNF கால்குலேட் பண்ணணும். சரிதா? இத ஸ்டில் பண்ணிங்க, இது வரைக்கும் எழுதிடுங்க எல்லாரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் PDNF கால்குலேட் பண்ணணும். சரிதா? ரைட் பண்ண மாட்டேன். so we calculated PCNF for the given compound statement. next we have to find PDNF from this answer. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் நல்லா பாத்துங்க. ஆக்சுவலா how many proportions are there? PQR 3 proportion. 3 proportion அப்படினா எத்தனை ரோ வரும்? 2 power 3. 2 power 3. so 8. அப்போ நமக்கு என்ன வரும் 8 rows வரும். தெரியுதா? ஃபர்ஸ்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணணும் 1/2 into 8 4. செகண்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணணும் 1/4 into third column 2. next அடுத்தது fourth column 1/8 into 8 1. இப்போ நல்லா பாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வரும் 8. இதுதான் அந்த கான்செப்ட் கொண்டு வா.
ஏன்னா இதுல மிஸ்ஸிங் ஆன டேர்ம்ஸ் எடுத்து தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், பிசிஎன்எஃப் கால்குலேட் பண்ண போறோம். நீ மிஸ் ஆன டேர்ம் என்ன அப்படின்னு எழுதி பார்த்தா டைம் வேஸ்ட் தான். அது இந்த ஃபார்மட், இது வந்து ஒரு ஷார்ட் கட் சைட்ல நோட் பண்ணிடணும். பி கியூ ஆர் இவ்வளவு தான் எழுதிருக்கணும். பி கியூ ஆர் அண்ட் மின் டேம். இப்போ பார் பி இது வந்து எல்லாம் ட்ரூ 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 ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். இதுதான் அடுத்தது Q ட்ரூ ட்ரூ நல்லா பாத்துங்க. செகண்ட் ட்ரூ ட்ரூ கண்டினியூஸா எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது லாஸ்ட் தேர்ட் காலம் அல்டர்னேட்டிவ்ஸா வரும். சரிதா? ஒன் எதை மீன் பண்ணுது, அல்டர்னேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். சரிதா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எதை மீன் பண்ணுது, நம்பர் ஆஃப் ரோஸ். அடுத்தது எதை மீன் பண்ணுது, அந்த அல்டர்னேட்டிவ்ஸ் மீன் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் ரோ சாரி ஃபர்ஸ்ட் காலம் எப்படி வரணும், 4 எதை இண்டிகேட் பண்ணுது, T வந்து கண்டினியூஸா 4 டைம்ஸ் வரணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபால்ஸ் கண்டினியூஸா 4 டைம்ஸ். அடுத்தது செகண்ட் காலம் எதை மீன் பண்ணுது, ட்ரூ எதை இண்டிகேட் பண்ணுது, ட்ரூ வந்து கண்டினியூஸா வரணும் 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் ட்ரூ T. அடுத்தது நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் F. நெக்ஸ்ட் லாஸ்ட் the last காலம் எதை மீன் பண்ணுது, 1 எதை இண்டிகேட் பண்ணுது, ட்ரூ. அடுத்தது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ். சரிதா? இது ஓகே தானா? இப்போ நல்லா பாத்துக்க. நம்ம லாஸ்ட் காலத்துல PDN ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும். இது என்ன சிம்பல் இருந்துச்சு, and இருந்துச்சு. ஓகே தானா? and இதுல மின் டைம் கால்குலேட் பண்ண கூடாது. இங்க இருக்குது எல்லாமே r இருக்கு. சோ இதுல வந்து மேக்ஸ் டைம் சொல்லுவோம். மேக்ஸ் டைம் listen true p. இந்த p வந்து true அப்படியே இருக்கும். இங்க என்ன சிம்பல் இருக்குது, r. அந்த r எழுதிங்க r. சரிதா? அடுத்தது q r t சாரி t போட்ட மாதிரி r. அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிங்க. இங்க p r q r வந்து இந்த இடத்துல என்னதான் இருக்குது, ஃபால்ஸா இருக்குது. சோ நெகேஷன் r. நெக்ஸ்ட் அடுத்தது p r இது நெகேஷன் q r r. டேய் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இத வந்து மெயின்ல எழுத கூடாது. தெரியுதா? இத மெயின்ல எழுத கூடாது. நம்ம என்ன செய்றோம், வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள். இதுல மிஸ் ஆன டைம்ஸை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்மட்டா ஷார்ட்கட்டா நம்ம யூஸ் பண்றோம். சரிதா? இல்லன்னா நீ என்ன செய்யணும், மொத்தம் எத்தனை டைம்ஸ் வரணும், 8 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வந்திருக்குது, 1 2 3. ரிமைனிங் எத்தனை இருக்குது, 5. அப்போ நீங்க வந்து அத ரிமைனிங் 5 கண்டுபிடிக்கும் போது எப்படி மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. தெரியுதா? சோ அந்த ரிமைனிங் 5 னா இதுல வராத டைமா இருக்கணும். இத நீ சொல்லிடலாம், சார் நெகேஷன் p r நெகேஷன் q r நெகேஷன் r. இது அதுல இல்லாத டைம் 1 எழுதிட்ட. இன்னும் எத்தனை கண்டுபிடிக்கணும், 4 கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கும் போது நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. சார் நான் இதை போடாமலே கால்குலேட் பண்ணிடுவேன் அப்படின்னா that's depend upon your talent. Okay, otherwise follow this way. நான் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே ரெடி பண்ணது. உன் புக்ல இந்த மெத்தட்லாம் வராது. நீ இதை ஜட்ஜ் பண்ணி போடணும். மீதி வந்து எத்தனை டைம் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும். டோட்டல் எத்தனை டைம்ஸ் வரணும், 8. இங்க வந்து 3. சோ ரிமைனிங் டைம்ஸ் 5. அத நீ ஜட்ஜ் பண்ணி போடணும். சோ அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க. அடுத்து நெக்ஸ்ட் r நெகேஷன் வரக்கூடிய இடத்துல சாரி ஃபால்ஸ் வரக்கூடிய இடத்துல நெகேஷன் q நெகேஷன் r. அடுத்து நெகேஷன் p q. அடுத்து என்னது, இதுல r நெகேஷன் p q நெகேஷன் r நெகேஷன் p நெகேஷன் p சாரி நெகேஷன் q r. இதுல நெகேஷன் p நெகேஷன் q நெகேஷன் r. சரி இப்ப பாரு, இதெல்லாம் வந்துட்டு பாரு, p r q r r என்ன இருக்கு.
இது வந்தாச்சு. நெக்ஸ்ட் P R negation Q R இந்த டேர்ம் ஓகே. அடுத்தது P negation Q எங்க இருக்குது? P negation Q negation R ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதை நீ கால்குலேட் பண்ண போற. இப்போ பாரு அந்த ஃபார்முலா டு ஃபைண்ட் PDNF. the formula is negation A. ஏன்னு நம்ம இதை எடுத்துருக்கோம், ஏன்னு எடுத்துருக்க, இதெல்லாம் எடுத்துருக்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட நெகேஷன் A ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம். நெகேஷன் A கால்குலேட் பண்றது என்னன்னா, இதுல ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இங்க எல்லாமே ஆர்முலா தானே இருக்குது, அது எல்லாத்தையும் அண்ட் வச்சு கனெக்ட் பண்ணி வரணும். சோ நெகேஷன் டேர்ம் P Q negation R. இதுல மேக்ஸ் டேர்ம் தானே கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் மிஸ் இதாவது இந்த டேர்ம் இது இத கனெக்ட் பண்றது அண்ட் நெகேஷன் P R Q R R. அடுத்தது இந்த டேர்ம் and negation P R Q negation R. next அடுத்து வேற இந்த term negation P R negation Q R R and negation P R negation Q R negation R. இது வந்து negation A, இது வந்து A, இது வந்து என்னது A. negation A னா அதுல ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து வரது தான் negation A. இப்போ negation A க்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், again negation, then only we will get PDNF of A கிடைக்கும். PDNF of A. ஓகேவா? இங்க கால்குலேட் பண்ணது PCNF of A. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், PDNF of A. சோ அது இந்த ஃபார்முலா தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருப்போம், PDNF. from PDNF we calculated PCNF. அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? சரி இப்போ பாரு, இப்போ நெகேஷன் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாரு. நெகேஷன் ஒரு பிராக்கெட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுத போற P R Q R negation R and negation P R Q R R and negation P R Q R negation R and negation P R negation Q R negation R. this is ஒரே ஸ்டெப்ல கொண்டு வந்துரு. bring negation inside the bracket. negation உள்ள போனா என்ன சேஞ்சஸ் ஆகும்னா and சிம்பல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகும், R னு கன்வெர்ட் ஆகும். R will convert and negation will begin positive வந்துரும், that is contra positive. ஓகேவா? positive will begin negative, positive will begin negative, negative will begin positive. ஓகேவா? சரி, சோ அப்ப இதுல லாஸ்ட்ல நெகேஷன் என்ன வரண்டு A, நெகேஷன் A. இந்த Aங்கிறது வேற, இந்த Aங்கிறது வேற. இது இதோட இத மீன் பண்ணுது PCNF of A. இது எதை மீன் பண்ணுது, PDNF of A. ஓகேவா? சரி, இப்போ இது உள்ள வரும்போது என்ன வரும் பாரு, நெகேஷன் P R எப்படி கன்வெர்ட் ஆகும், and நெகேஷன் Q and negation R R P and negation Q and negation R. இதுல R இது and will become R, P and Q and R. sorry இதுல P and negation Q and R. last term R P and Q and negation R. There is a negation R. So this is a PDNF of A. PDNF of A. Okay, cut பண்ணி still பண்ணிக்க last term
இந்த டேர்ம் எழுதாம போயிட்டோம், இதை ஆட் பண்ணணும். திரும்ப அந்த டேர்ம் நெகேஷன் P ஆர் நெகேஷன் Q ஆர் நெகேஷன் R இருக்குதா? ஆன் பண்ணிட்டல்ல, சரி மொத்தமா ஆஃப் பண்ணிட்டியா? சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் ஆர் negation, sorry, P and Q and R. இதுல டேர்ம் கவுண்ட் பண்ணி 1 2 3 4 5. இங்க கரெக்ட்டா 5 வருது, இங்க என்னது 3. சோ நம்ம டோட்டல் டேர்ம் என்னது 8. ஓகேவா? சோ இத காப்பி பண்ணிக்க.